மதிப்பிற்கும் புதிய தலைவர் அவர்களே, இந்த சிறப்பான ஒரு திருநூரை நம் முன்னால் படைத்திருக்கக்கூடிய ஆசிரியர் ராமானுஜம் ராகவன் அவர்களே, கூடியிருக்கக்கூடிய தோழர்களே, உங்கள் அனைவருக்கும் முதற்கனின் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். திரைப்படம் என்பது ஒரு மிகப்பெரிய கலை. 20ஆம் நூற்றாண்டில் வந்து புகுந்த கலை, காட்சி ஊடகம், விசுவல் ஆர்ட்ஸ் என்று சொல்வார்கள். அந்த காட்சி கலையில் தொலைக்காட்சிகள் வந்துவிட்டன, கைபேசிகள் வந்துவிட்டன, அதில் படங்களை பார்க்கிறோம். ஆனால் திரைப்படம் என்பது ஒரு கூட்டு உழைப்பினால் உருவாகக்கூடிய ஒரு வெளிப்பாடு. கலெக்டிவ் கான்சியஸ்னஸ் என்று சொல்வார். ஒரு கூட்டு மன செயல்பாட்டில் தான் அந்த கலை முழுமையடைகிறது. சாதாரணமாக ஒரு கலைஞனுக்கு என்னென்ன தெரிய வேண்டும், என்னென்ன பண்புகள் இருக்க வேண்டும் என்பதை நாம் இப்போதைய எழுத்தாளர்களை வைத்துக் கொண்டு மதிப்பிடக்கூடாது. ஏனென்றால் இப்போது இருக்கிற எல்லா எழுத்தாளர்களுமே அரைகுறை எழுத்தாளர். வரலாற்றை முழுவதுமாக தமக்குள் வரித்துக் கொண்டு எழுதக்கூடியவர்கள், பண்பாட்டு விழுமியங்களை நன்றாக செழுமையாக மக்களோடு மக்களாக கலந்து பழகி அதை கற்றுக்கொண்டவர்கள், உலக நாகரிகங்களை உலக வரலாற்றோடு பொருத்தி பார்க்கக்கூடிய அரசியலோடு, பொருளாதாரத்தோடு, உளவியலோடு எல்லாவற்றையும் பொருத்தி பார்த்து ஒரு இலக்கமாக ஒரு கலை வெளிப்பாட்டை கொடுக்கக்கூடிய ஒரு ஆற்றல் இளங்கோவடிகளுக்கு இருந்தது, ஒரு கம்பனுக்கு இருந்தது, சீத்தலை சாத்தனாருக்கு இருந்தது, சங்ககால புலவர்களுக்கு இருந்தது. அந்த முழுமை படைப்பிலே ஒரு முழுமை. அது குறுந்தொகையாக இருக்கலாம், அது நெடுந்தொகையாக இருக்கலாம். ஆனால் அந்த படைப்புக்குள்ளே ஒருவன் உள்ளே போகிற போது, இப்பொழுது நிறைய பேர் ஆராய்ச்சி செய்கிறார்கள். சங்க இலக்கியத்தில் அரசியல், சங்க இலக்கியத்தில் பொருளியல், சங்க இலக்கியத்தில் செடிகொடிகள், சங்க இலக்கியத்தில் இயற்கை, சங்க இலக்கியத்தில் சுற்றுச்சூழல், சங்க இலக்கியத்தில் அறிவியல், சங்க இலக்கியத்தில் தலைமுறை இடைவெளி, எத்தனை அளவுக்கு அதில் சென்று ஆய்வு செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு ஆய்வு செய்து கொண்டிருக்கிறார்கள். சங்க காலத்திலே நமக்கு வரலாற்றை அறிவதற்கு நமக்கு முதல் தடயமாக கிடைப்பன 3. தமிழருடைய ஒரு 3000 ஆண்டு கால வரலாற்றை அறிவதற்கு நமக்கு 3 பொருள்கள் நமக்கு கிடைக்கின்றன. ஒன்று நாணயங்கள், இன்னொன்று கல்வெட்டுகள். கல்வெட்டுகளில் செப்பு பட்டைகள் எல்லாம் அடங்கும். 3வது இலக்கியம். இந்த 3இன் துணையோடு தான் தமிழருடைய வரலாற்றை முழுமை செய்ய வேண்டும். ஆனால் கடந்த கால வரலாறுகளை எழுதிய சீனிவாச சாஸ்திரி என்பவரோ, அக்ரஹரத்தை விட்டு தாண்டாத அவர்கள் தமிழருடைய வரலாற்றை 10-15 புத்தகங்கள் எழுதினார்கள், நூல்கள் எழுதினார்கள். அவர்களுக்கு அப்பொழுது கல்வெட்டுகளை பற்றி தெரியாது, நாணயங்களை பற்றி தெரியாது, மக்களோடு மக்களாக கலந்து பழகக்கூடிய ஒரு வாய்ப்பு அவர்களுக்கு இல்லை. ஏனென்றால் சாதி அமைப்பு அவர்களையும் சிறைப்படுத்தி விட்டது. அதை மீறித்தான் வெளியே வருகிறார் ராமானுஜர், அதை மீறித்தான் வெளியே வருகிறார் சங்கரர். ஆனால் அந்த சங்கரரையும் அந்த ராமானுஜரையும் அந்த சமூகம் எவ்வளவு பாடுபடுத்தியது என்பது வரலாறு. சங்கரர் திரும்பி வந்தபோது இவர் அத்வைதம் பேசுகிறவர் என்று சொல்லி அவருடைய தாயினுடைய சடலத்தை எடுத்துக்கொண்டு போய் புதைப்பதற்கு எவரும் வரவில்லை. கடைசியில் இருந்த இடத்திலேயே அவர்
அந்த வீட்டில் இருக்கக்கூடிய ஓலைகளையும் அதுகளையும் எடுத்து போட்டு அங்கேயே எரித்து விட்டு போய்விட்டார். எவ்வளவு அற்புதமான கலைஞர் பராசக்தியில் ஒரு வசனம் எழுதுவார். ஓடினார் 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 வாழ்க்கையின் ஓரத்திற்கே ஓடினார். 12ஆம் நூற்றாண்டில் அப்படி ஒரு பெரியவர் ஓடினார். ஸ்ரீபெரும்புதூரிலிருந்து ஓடியவர் கோயம்புத்தூர் வழியாக மைசூர் வழியாக ஏர்போர்ட்டுக்கு போய் சேர்ந்தார். அப்பொழுது என்ன வாகனங்கள் இருந்தது, என்ன இருந்தது? அவரை துரத்தி அவரை கொல்லுவதற்கு அவர் பிறந்த ஜாதியரே அவருக்கு எதிராக. இதுதான் அவலம். அவலம் என்னன்னா, எதிர் ஜாதிக்காரன் எதிர்பார்த்துக்காரன் நம்மளை அடிக்கிறது பெரிய அவலம் இல்லை. நம்ம சொந்த ஜாதிக்காரன் நம்மளை புரிஞ்சுக்கலன்னா என்ன பண்றது? ஒருத்தர் சொன்னாரு, கர்நாடகாவில் பிறந்தவர் மத்துவர். அவர் ஒரு வாழ்க்கையில அவர் சிந்திச்சு ஒரு தத்துவத்தை கொடுக்கிறார். அதுக்கு பிறகு வருகிற சங்கரர் 8ஆம் நூற்றாண்டுல அவர் ஒரு தத்துவத்தை சொல்றாரு. ரெண்டும் எதுவுமே ரெண்டா இல்லை, எல்லாம் ஒன்னா இருக்குது, ஒன்றியமா இருக்குது. இந்தியாவுக்கு ஒன்றியமா, இந்தியா இப்பொழுது சென்ட்ரல் கவர்மெண்டா யூனியன் கவர்மெண்டாங்கிறது பிரச்சனை வந்துருச்சு. இந்த ரெண்டு வார்த்தையுமே வச்சுட்டே இத்தனை காலம் நம்ம வண்டி ஓட்டி இருக்கோம். ஆனா இப்போ ஒன்றியம்ங்கிற ஒரு வார்த்தையை தேர்ந்தெடுத்து எதுக்கு வைக்கிறோம்னா, நீ இந்த ஒன்றியமா நினைக்க மாட்டேங்கிற, இதை மையப்படுத்துற. இந்தியாவை ஒரே நாடு, ஒரே மதம், ஒரே மொழி, ஒரே அரசியல் என்று மையப்படுத்தக்கூடிய ஒரு அரசியல் வந்திருக்கிறது. ஆனால் இதனுடைய கடந்த காலம் இது பன்மைத்தன்மை கொண்டது. இந்த பன்மைத்தன்மை கொண்டதை நீ ஒருமைத்தன்மை உள்ளதாக மாற்றுகிறாய். யூனிட்டி வேண்டும் நமக்கு இடையில, யூனிஃபார்மிட்டி இருக்கக்கூடாது. நல்ல வேலை, உலகத்திலேயே நமக்கு இந்தியாவில் மட்டும்தான் பல்வேறு மொழிகள், பல்வேறு மதங்கள், பல்வேறு இனங்கள், பல்வேறு பண்பாடுகள், பல்வேறு நாகரிகங்கள், பல்வேறு மொழிகள் எல்லாம் இங்கு கலந்து சாதாரண நாடு. அப்ப இது எல்லாம் கரைச்சு குடிச்சவன் தான் ஒரு கலைஞனாக. கார்ல் மார்க்ஸ் நமக்கு ஒரு உதாரணம். அவருக்கு அந்த நூற்றாண்டுல கிடைச்ச அனுபவங்களை வச்சுக்கிட்டு எத்தனை நூல்களை படிச்சுட்டு ஒரு நூல் எழுதுறாங்க. அவர் மூலதனத்திற்கு எத்தனை நூல்கள் மூலதனங்களாக இருந்தன யோசனை பண்ணுங்க. அவருக்கு ஏங்கல் செல்கிறாரு, இயற்கையின் இயற்கையின் ஒரு புத்தகம் எழுதுறாரு. எப்படி மனித இனம் தோன்றியது, எப்படி மனிதம் வளர்ந்ததுன்னா அது ஒரு தனி சயின்ஸ் வளர்க்கிறார். வெறும் பொருளாதாரத்தை எழுதுறதுக்கா வந்தாங்க அவங்க. இப்போ ஒரு முழுமையான அறிவு ஒருத்தருக்கு கிடைக்கணும்னா அவனுக்கு பிறந்ததிலிருந்தே வாய்ப்புகள் வழங்கப்படும். அவனுக்கு பல்வேறு வாய்ப்புகள் அவனுக்கு வழங்கப்பட்டால் கல்விங்கிறது ரிக்வேதத்தில் ஒரு அற்புதமான ஒரு சொல்லு. கதவுகளை திறந்து வையுங்கள், எல்லா இடத்திலிருந்தும் காற்று உள்ளே வரட்டும். எவ்வளவு புதுமையான சிந்தனை பாருங்க. வேதத்துல எதையும் மூடி வைக்காத, திறந்து வை, காற்று வரட்டும். அதை சுந்தர ராமசாமி கதவை திற காற்று வரட்டும்னு அதை நம்முடைய கவிதையில் எழுதியிருப்பாங்க. எதுக்கு சொல்றேன்னா, ஆரம்பத்தில் நம்ம முன்னோர்கள் நல்ல திறந்த மனதோடு இருந்தாங்க. ஒரு கலைஞன் அப்படித்தான் இருக்கணும். கலைஞர்கள் மூடு உண்ட மனமா அவர் சொல்வார். கிருஷ்ணமூர்த்தி தத்துவ அறிஞர் சொல்லுவார், ஜிட்டு கிருஷ்ணமூர்த்தி சொல்லுவாங்க, பெரிய பேரணி. கண்டிஷன் மைண்ட் வரக்கூடாது மனுஷனுக்கு. உனக்கு மைண்ட் இருக்கட்டும், அது ஓப்பன் மைண்டா இருக்கட்டும். கண்டிஷன் மைண்ட் வந்துருச்சுன்னா போச்சு. முன்னாடி எதையுமே அடைய முடியாது, முன்னாடி எதையும் பார்க்க முடியாது, முன்னாடி எதையும் கேட்க முடியாது. இந்த கண்டிஷன் மைண்டை உருவாக்குறது தான் சோசியல் கண்டிஷன். ஒவ்வொரு மைண்டையும் கண்டிஷன் மைண்ட் உள்ளவனா ஆக்குறது தான் இந்த சோசியல் கண்டிஷனா இருக்குது. எப்படி எல்லோரையும் ஈக்குவலா நினைக்காத, அவன் கீழே நம்ம மேல.
வேற்றுமை தெரிந்த நாற்பாளர்களும் கீழ்ப்பாடு ஒருவன் கற்பின் மேற்பாடு ஒருவனும் அவன் கற்படுமேன்னு எழுதலாம். 2000 ஆண்டுகளுக்கு முன்னால புறநானூற்றுல அப்பவே வேற்றுமை வந்துச்சு. வேற்றுமை தெரிந்த 4 பால் எது? பிராமணன், சத்திரியன், வைத்தியன், சூத்திரன். அப்போ மனிதன் வந்து பிளந்து 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 இந்த 20ஆம் நூற்றாண்டுக்கு நம்ம வந்து சேர்ந்திருக்கிறோம். இப்போதான் நமக்கு ஒற்றுமையுடைய தேவை நிறைய தெரியுது. போன நூற்றாண்டுகளில் வந்து ஒற்றுமை இருக்க முடியாது. செட்டி வீதி, வைசாலி வீதி, ஊரே கட்டுண்டு போச்சு. அந்தந்த ஜாதிக்கார அங்கங்க இருக்கணும். கோணார் ஜாதியெல்லாம் அவன் வந்து அந்த கோணார் தெருவில் தான் இருக்க முடியும். செட்டி வீதி, ஊரு, அந்த பட்டி, இந்த பட்டி, ஆசாரிப்பட்டி, அந்த பட்டி, இது ஒரு சமூகமா? சுமூகமே இல்லாத ஒரு சமூகமாக இருந்துட்டு வந்தது. அப்போ இதை மறுபடியும் சரி பண்றதுங்கிறது சாதாரண காரியம். அப்படி துணிஞ்சு கையில சுத்தி எடுத்துட்டு வந்தவங்க தான் சீர்திருத்தவாதி. ரீஃபார்மிஸ்ட், ஃபார்ம், ரீஃபார்ம், திருத்தம், சீர்திருத்தம், மலர்ச்சி, மறுமலர்ச்சி. ஐரோப்பாவில் மொத்தம் 400 ஆண்டுகள் மறுமலர்ச்சிவாதிகள், சீர்திருத்தவாதிகள் படாத பாடுபட்டிருக்காங்க. உலக உருண்டைன்னு சொன்ன போதும், அவ்வளவுதான். அவன் உள்ள போக வேண்டியதான். பைபிளை எவனாவது வந்து லத்தீன் மொழியில் இருக்கிற பைபிளை வேற மொழியில மொழி பெயர்த்தான்னா அவன் தலை வெட்டப்படும், கில்லட்டினார். எவ்வளவு நம்மளை விட பயங்கரமா இருக்காங்க. இங்கே பண்ணிட்டான். வேதத்தை நான் மட்டும்தான் படிக்கும், சமஸ்கிருதத்தை நான் மட்டும்தான் படிக்கும், நான் மட்டும்தான் சுத்தமா. நீ எல்லாம் அசுத்தம். ஏன்னா அசுத்தமான வேலை செய்யறவங்க அசுத்தமா இருக்கான், சுத்தமான வேலை செய்யறவங்க சுத்தமா இருக்கும். அவன் கரெக்ட், அவனுடைய வாய்ப்பாடு தப்பு இல்லை. அவன் எடுத்துக்கொண்ட இது அந்த மாதிரி ஒரு வாய்ப்பாடு ஃபார்முலா. ஆனா இப்ப நான் உலகம் மாற 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 இல்லை. அமெரிக்காவில் வந்து வீடு கடைகளும் கக்கூஸ் கடைகளும் காரில் வந்து இறங்கி உள்ள வந்து பண்ணிட்டு போவாங்க. செய்கிற தொழில வேற்றுமை இல்லை. செய்கிற தொழில சிறப்பா செய்தியா இல்லையாங்கிறதான் கொஸ்டினே தவிர நீ பிறப்பினால உயர்ந்தவன் பிறப்பினால் தாழ்ந்தவனுங்கிற கான்செப்டே அங்க கிடையாது மேல்நாடுகள்ல. ஆனா நமக்கு அதுதான் வாழ்நாள் வழி கிடைக்கும் கல். இந்த நாட்டில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய தடை என்னன்னா எந்த காரியம் செய்ய அது யாரு? திருமணம் உறவு பேசினேன். திருமணம் ஒரு பொண்ணுக்கு மாப்பிள்ளை, அவங்க நாகர்கோவில்காரங்க, அதனால கொஞ்சம் மலையாள கலந்தாலும் பேசுவாங்க. மற்றபடி பொண்ணு மாப்பிள்ளைக்கும் பெரிய பொருத்தமெல்லாம் இருக்குது. 2 பேரும் நல்லா படிச்சிருக்காங்க, நல்ல குடும்ப அளவில் எல்லாம் இருக்குது. நான் அவர்கிட்ட பொண்ணை பெற்றவர்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னேன், தயவுசெய்து ஜாதகத்தை புரிஞ்சுட்டு அடையாது. நீங்கள் முதல்ல பொண்ணு வீட்டுக்காரங்க மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களோட கலந்து பேசுங்க, ஒருத்தர் அறிமுகமாகட்டும், கடைசியில் ஜாதகத்தை வச்சுருங்க. எடுத்தோட ஜாதகத்தை ஜோதிடக்காரர்கிட்ட கொண்டு போனீங்கன்னா எல்லாம் அடிபட்டு போயிருங்க. எனக்கு தெரியுது, தூரத்திற்கு நான் பார்க்குறேன் விசுவல். இந்த குடும்பம் அந்த குடும்பம், இந்த பையன் அந்த பொண்ணு எல்லாம் பொருத்தமா இருக்கு. தொழுகாப்பை 10 பொருத்தங்களை சொல்றாரு, ஜோதிடம் 10 பொருத்தங்களை சொல்லுது. தொழுகாப்பையில் இருக்கிற 10 பொருத்தங்கள் வேற. அப்போ இது ஏதோ கோளாறு இருக்குன்னு அர்த்தம். ஏன் அந்த 10 நம்ம விட்டோம்? ஒத்த வயது ஒத்த கல்விங்கிறான் தொழுகாப்பையத்துல. ஆனா பையன் விட பொண்ணு படிப்பு கம்மியா இருக்கணும், உற்சரம் கம்மியா இருக்கணும், வயசு கம்மியா இருக்கணும், இப்படியெல்லாம் நம்ம உருவாக்கி கொண்டிருக்கணும். அப்போ இதெல்லாம் கடந்து போகணும்னா கலைஞன் வந்தால் தான். ஒரு கலைஞர் ஒரு காலத்தில் வர்றான்னா, ஒரு அறிஞர் ஒருத்தர் வர்றான்னா, ஓ இது நிலைமை சரியில்லை, இதை சரி பண்ணணும்ட்டு வர்றான். ஒவ்வொரு சமுதாயத்தில் ஒவ்வொரு அறிஞரும் கலைஞரும் வர்றாங்க. நான் எல்லா வரலாற்றையும் தொடர்ந்து பார்த்தேன். ஒரு அறிவியல்வாதி வர்றான், ஒரு அறிஞன் வர்றான், ஒரு அறிவியல் காரணம் வர்றாங்க. இயேசு வந்தார், புத்தர் வந்தார், காந்தி வந்தார்.
கொஞ்சம் ஏன் கார்ல் மார்க்ஸ் வந்தாரு, லெனின் வந்தாரு, நல்லா யோசனை பண்ணிப்பாங்க. தெரியல சார், உடனே அடைச்சிக்கிச்சுன்னா உடனே பிளம்பரை கூப்பிடுறவங்க, சரியா லைட் இல்லைன்னா நம்ம எலக்ட்ரீஷியனை கூப்பிடுறோம். அப்ப அதற்கு அவன் இருக்கிற போது இந்த கலைஞனுடைய தேவை ரொம்ப அதிகமா இருக்கு. ஆனால் கலைஞர்கள் 2000 ஆண்டுகளுக்கு முன்னால 44 பெண் கவிஞர்கள் இருந்திருக்கிறாங்க தமிழ் சமுதாயம். அவையார் இருந்து ஆரம்பிச்சீங்கன்னா 44 பேர் எழுதியிருக்கிறாங்க. அப்ப அது எவ்வளவு ஒரு இலகுவான, சுதந்திரமான, இலகுவான ஒரு சமூகமா இருந்திருக்குது பாருங்க. இப்போ பெண் கவிஞர்கள் ஆரம்பத்தில் எழுதுவது தமிழ்நாட்டில் ஆம்பளை கவிஞர்கள்லாம் சேர்ந்து பயங்கரமாக பில்டப் பண்ணிட்டு பேர் பண்ணிட்டு இருந்தாங்க ஒரு 15 வருஷத்துக்கு முன்னால. இப்போதான் குரல் அடங்கியிருக்கு. அப்போ என்னன்னா உண்மையான கலைஞன் வர்றதுக்கும் ஒரு அணியன் வர்றதுக்கும் படாத பாடு. அதை மீறி வந்தவன் தான் புதுமை பித்தன், அதை மீறி வந்தவன் தான் ஜெயகாந்தன். அப்ப அவங்க கதையெல்லாம் படிச்சோம்னா வித்தியாசமா இருக்கு. மனித உறவுகள் ஏன் சீர்கெட்டு போய்விட்டது என்பதை தெரிந்து கொண்டு அந்த சீர்கெட்ட சமூகத்தை சீரமைப்பதற்காக அவங்க வர்றாங்க. அதனால நாம மக்கள் எப்படியோ தெரிஞ்சுக்கிட்டு ஜெயகாந்தனை படிக்க ஆரம்பிச்சாங்க, புதைபித்தனை படிக்க ஆரம்பிச்சாங்க, அண்ணாவினுடைய நூல்களை படிச்சாங்க, கலைஞருடைய சினிமாவை பார்த்தாங்க. ஒரே ஒரு பராசக்தி 50 வருஷமா ஒரு கட்சியை ஆட்சியில் வச்சிருக்கு. அன்னைக்கு தமிழ்நாடு கலை இலக்கிய காமெடியஸ் அவர்களை தமிழ்ச்செல்வன் பேசுறாரு. நல்ல கருத்து சொல்றாரு. என்னன்னா, நாமளும் எத்தனையோ கலை எழுதுறோம், பத்திரிகை நடத்துறோம், என்ன பண்றோம், கலை இலக்கிய நடத்துறோம், காமெடியஸ் நடத்துறோம். ஏன் சமூகத்தில் எந்த மாற்றத்தையும் நம்மளால உருவாக்க முடியும்? அந்த கேள்வி கேட்டு பதில் சொல்றாரு. திமுக ஏன் இந்த அளவுக்கு வளர்ந்தது, ஏன் இந்த அளவுக்கு ஆட்சி பண்றாங்கன்னா அவங்க எழுதுறதுக்காக ஜெயிலுக்கு போனாங்க. பராசக்தி படம் 50 இடத்துல கட் 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 தணிக்கை முறை. இந்த வார்த்தையை பயன்படுத்தாது, இந்த சொல்ல பயன்படுத்தாது, இந்த சிந்தனையை புகுத்தாதுன்னு தமிழ்நாட்டில் இருந்த ஒரு அமைப்பு, ஒரு சமூக அமைப்பு அவங்களை முன்னேற விடாமல் தடுத்து 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 வச்சு அதை மீறிட்டு அவங்க இடைவிடாத ஒரு முயற்சி. அது சாதாரண பகீரத முயற்சி, பெரிய முயற்சி. பெரியாருடைய முயற்சி 98 வயசு வரைக்கும் அவர் கஷ்டப்பட்டாருன்னா அதுக்கு தகுந்த விளைவை இன்னைக்கு நம்ம சமூகத்தில் பார்க்கணும். திரும்பவும் பெரியார் தன்னை புதுப்பித்துக் கொள்கிறார். மக்கள் பெரியார் கிட்ட போறாங்க, மறுபடியும் அம்பேத்கர் கிட்ட போறாங்க. நாம என்ன நினைச்சோம், கார்ல் மார்க்ஸ், லெனின் பெரிய அறிஞர்கள், அவங்க சொல்லாததான் இவங்க சொல்லி இருக்க போறாங்க. அவங்க சிந்திக்காததையா இவங்க சிந்திச்சாங்க. உண்மைதான், கார்ல் மார்க்ஸ் படிச்ச அளவுக்கோ லெனின் படிச்ச அளவுக்கோ இவங்க படிக்கல. ஆனா மார்க்ஸ் இதுல ஒரு கொட்டேஷன் ஒன்று இருக்கு, பிரமாதமான கொட்டேஷன். என்னன்னா, கான்கிரீட் அனாலிசிஸ் ஆன் கான்கிரீட் கண்டிஷன். பருமையான சமூக சூழலை எவனொருவன் பருமையாக திறந்த மனதோடு ஆய்வு செய்து ஒரு முடிவுக்கு வருகிறானோ அவன் தான் சமூகத்தை வெல்ல முடியும், சமூகத்தை மாற்றி காட்ட முடியும் காரணம். அப்படி தமிழ் கலை, தமிழ் திரைப்பட கலையில சத்யஜித்ரேன்னு ஒருத்தர் வந்தார், வந்தார். அவருக்கு முன்ன பின்ன தமிழ், அவருக்கு சினிமா பத்தி அதிகமா தெரியாது. ஒரே ஒரு படத்தை பார்க்க, இத்தாலி படத்தை. அப்போ தமிழ்நாட்டில் இந்தியாவில் இருக்கிற இந்தி படங்கள்லாம் நீங்க தெரிஞ்சிருப்பீங்க. அந்த காலத்துல பாடல்கள், ஒரு படத்துல 44 பாடல். அது இந்தி படமா இருந்தாலும் சரி, தமிழ் படமா இருந்தாலும் சரி, ஒரே பாட்டு மயம், வசனத்தையே பாட்டா பாடிட்டு இருப்பாங்க. ஜனங்க பொறுமையா உட்காந்து கேட்டுட்டு. பாரதி நடிச்சது 12 படம் தான். ஆனா அவருக்கு சூப்பர் ஸ்டார் ஆயிட்டாங்க. அவங்க எடுத்த படங்கள் பூரா என்னங்கிறீங்க, அந்த பழமையை திரும்ப புதுப்பிச்சாங்க.
அந்த பழைய புராண கதைகளையும் ராமாயணத்தையும் மகாபாரத்தையும் ரீடோல்டு திருப்பி 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 அதே கதைகளாக. அப்பதான் புதுப்பித்தல் வந்து ஒரு தடை பண்றாரு அந்த முயற்சி. என்னன்னா 2 கதை நான் உங்களுக்கு சொல்றேன். எந்த கதை நீங்க படிக்கிறீங்களோ இல்லையோ, புதுப்பித்தனுடைய பொன்னகரம்னு ஒரு கதை, சாப விமோசனம்னு ஒரு கதை. இந்த 2 கதையை தயவு செய்து நீயாவது வாங்கியாவது பண்ணி அவர் என்ன உள்ள பண்ணியிருக்கிறாருங்கிறது பெரிய ஆற்றல் படைப்பாற்றல்ங்கிறது அந்த 2 கதைகளை தான் இயங்குது. நம்ம ஓரளவுக்கு புதுப்பித்தனை பற்றி கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் குறிப்பாக இந்த 2 கதைகளை எத்தனை பேர் படித்தாங்க. ஆனால் நான் ஒன்று சொல்கிறேன், தமிழர்களாகிய நமக்குள்ள நாம் வந்து தேடி போய் நல்ல விஷயங்களை தேடி படிக்கிறது பிடிக்கிறதுங்கிறது ரொம்ப பகுதி. பூக்கள் தோறும் சென்று தேனை சேகரிப்பதை போல நாம் அறிவை சேகரிப்பதை விட்டுவிட்டோம். பணத்தை சேகரிக்கிற ஒரு தலைமுறை வந்து, பணத்தை சேகரிப்பதற்காக பணத்தை செலவிடுகிற ஒரு தலைமுறை வந்து, அறிவை சேகரிக்க வேண்டிய தேவை அறிவா தாய்மொழியா வேண்டாம். தாய்மொழியை புறக்கணித்த எந்த நாடும் உருப்பட்டதாக சரித்திரமே நல்லா தெரியும். இன்னைக்கு இந்த வங்காளம் எப்படி தனிநாடா மாறிச்சு? பங்களாதேஷ் அவங்க மொழியை காப்பாற்றுறதுக்கு தான் அவங்க கஷ்டப்பட்டாங்க. அந்த மொழி மேல அவன் கை வச்சான். மேற்கு பாகிஸ்தான் இருக்கிறவன் வங்காள மொழியை ஒருத்தரும் படிக்கூடாது, உருது மொழி தான் படிக்கணும் முடியாதுன்ட்டு வங்க மொழியைத்தான் அவங்க படிக்கிறோம். நாங்கள் முஸ்லீமா இருந்தாலும் எங்கள் தாய்மொழி வங்க மொழி, நாங்கள் வங்க மொழியில தான் நாங்கள் இருப்போம். எங்களுக்கு மதம் முக்கியம் இல்லை, எங்களுக்கு மொழி தான் இனம் தான் முக்கியம்னா இதுக்காக அந்த நாடு தனிநாடா மாறிச்சு. இப்போ மொழி பற்றியும் இனம் பற்றியும் பேசக்கூடிய ஒரு சூழல் ஒரு நாட்டிற்கு வருகிற போது அதை நாம் எப்படி திறந்த மனதோடு பார்த்தோமாங்கிற கேள்வி நமக்கு முன்னால் இருக்குது. பெரியாருடைய சிந்தனைகளை எல்லாம் தொகுத்து பார்க்கிற போது அவன் கடவுளை பற்றி சொன்ன பகுதி 10 விழுக்காடு தான். 90 விழுக்காடு கடந்த கால வரலாற்றை பற்றி அவர் ஆய்வு செய்கிறார். ஆய்வுல ஒரு முறை இருக்குது. என்னன்னா, பிரெஞ்சு அறிஞர் டெரிடாங்கிறவர் ஒரு புதிய முறையை புகுத்தினார். திறனாய்வு முறை, டீகன்ஸ்ட்ரக்ஷன். பழைய பில்டிங் இருக்குது, இப்போ நம்ம அதை வந்து இடிச்சுட்டு புது பில்டிங் கட்டுறதா, இல்லை அப்படியே வச்சுக்கிட்டு கொஞ்சம் பூசி கீசி அப்படி வச்சு பண்றதா அப்படின்னு ஒரு பிரச்சனை வரும். வீடு நல்ல நிலையில் இருந்ததுன்னா நம்ம கொஞ்சம் ரிப்பேர்லாம் பண்ணிக்கலாம். வீடு கட்டி 3 வருஷம் ஆச்சுக்கிறாங்க, அப்போ அசிவரங்கள் தான் அந்த காலத்துல தென்னைக்கு போட்டு கார்பம் கரையா பந்தெல்லாம் தெரிஞ்சா பார்த்துருப்பான். இல்லை, உழைச்சி கட்டுறது நல்லது. ஒரு வீட்டை வாங்குற நாம வந்து ஒரு முடிவுக்கு வர்ற போது ஏன் ஒரு நாட்டை நாம ஏன் அதை பற்றி சிந்திக்கல? ஒரு பக்கம் வந்து அண்ணாவும் பெரியாரும் தீ பரவட்டும்ங்கிறாங்க. உங்களுக்கு இந்த தீ பரவட்டும் சொன்னவனே வரலாறு தெரியும் நினைக்கிறேன். கம்பராமாயணத்துல கம்பர் வந்து ராமனை மிகச்சிறந்த மாமனிதனாக சித்தரிக்கிறார். அதுல ஒன்றும் சந்தேகம் இல்லை. அவர் படைத்தது வடநாட்டு ராமனை அல்ல, தமிழ் பண்பாட்டினுடைய விழுமியங்களினுடைய வெளிப்பாடாக வரக்கூடிய ராமனைத்தான் அவர் உண்டாக்கினார். அவர்கள் அதை கடந்து போக முடியல. சீதையை அவர் படைத்தது கூட தமிழ் சீதை தான், அது ஜனகனுடைய மகள் அல்ல. என ஒரே ஒரு உதாரணம் கொடுக்கிறேன். வால்மீகி ராமாயணத்துல வெளியே வர சொல்லி ராவணன் அவளை தூக்கி தோல் மேல போட்டுக்கிட்டு அப்படியே இலக்கை கொண்டு போறதா தான் கதை. ஆனால் கம்பராமாயணம் எழுதுகிற போது அந்த பண்பாட்டு இடைவெளியை வந்து காப்பாற்றுறாரு கம்பன். அப்படியே அவன் இருந்த பர்ணசாலையோட சேர்த்துக்கிட்டு கொண்டு போற. ஏன் இப்படி எழுதணும்? லக்வன், ராம், சீதா இப்படித்தான் பேர் போறான் வால்மீகி எழுதுறது. அவர் என்ன பண்றாரு?
சீதை, ராமன், லக்குவன், ராவணன் பூரா பேரை பூரா மாத்துறாரு. ஏன்? ஒரு தமிழ் பண்பாட்டில் எல்லைக்குள்ள வேற ஒரு பேர் வரும்போது அதை நம்ம எப்படி அதை உச்சரிக்கணுங்கிற பேரை கற்றுக் கொடுக்கிறாரு தமிழர். நம்ம எல்லைக்குள்ள வர்றபோது இப்போ ஒரு மேல்நாட்டு ஒரு பொண்ணு இங்கே வர்றா, சுஜாதா எழுத்தாளர் தெரியுமில்ல உங்களுக்கு, அவர் மகன் ஜப்பான்ல போய் படித்தவன் ஜப்பான் பொண்ணை விரும்பிட்டான். விரும்பின உடனே அவங்க அப்பாவுக்கு தான் முதல்ல அம்மாவுக்கு சொல்கிறான். அப்புறம் அம்மா வந்து எதுக்கு அப்பா கிட்ட சொல்லுப்பா அப்படின்னு. அப்பா கிட்ட சொல்லுவேன், உன்னை படிக்கத்தான் அனுப்பிச்சேன், இருக்கிற கண்ட விஷயங்களெல்லாம் என் காதலை போடுறேன், நான் ஒத்துக்க மாட்டேன் மறுக்கிறாரு. சரி, நான் அவளுக்கு டிக்கெட் வாங்கிட்டேன், என்னால் வர முடியாது, அவள் வந்து நேரம் வந்து ஒரு வாரம் உங்களோட எல்லாம் பழகணும்னு நினைக்கிறேன், நான் அனுப்பி வைக்கிறேன், நீங்கள் அதை எப்படி அம்மாவை நீங்களும் எப்படி டேக் பண்ணுறீங்களா பண்ணிக்கணுன்ட்டு அனுப்பிச்சி வச்சுருக்காங்க. அந்த பொண்ணு வந்து இறங்குறாங்க. இது ஒரு படம் எடுக்கணுங்க, அற்புதமான விஷயம் இது இருக்குது. அந்த ஜப்பான் பொண்ணு வரும்போதே சேலையோட வரலாம், பொட்டோட வரலாம். அந்த அங்க இருக்கிற இந்திய பெண்களோட கலந்து பழகி ஒரு இந்தியாவுக்கு போனால் எப்படி போகணுங்கிறத கற்றுக்கொண்டு, அதுக்கு ஒரு ஸ்கூல் இருக்குது, அது போய் முறையாக கற்றுக்கொண்டு இங்கே வந்த உடனே வர்றாங்க. மாமியார் வந்து சரி நம்ம பையன் அப்படின்னு அம்மா வந்து ஏற்றுக்கிட்டாங்க. அவர் ஏற்றுக்கிட்டாங்க. அந்த அந்த பொண்ணு காலில் இருக்குங்க, மாமா பாட்டி ஹேர் வேர் இஸ் அங்கிள் அப்படின்னு கேட்குறாங்க. ஒரு வாரம் இருக்கிறா. இவங்க ஒரு வாரம் அந்த பொண்ணுகிட்ட பேசவே இல்லை. சுஜாதா எவ்வளவு நாடறிந்த நல்ல எழுத்தாளர், எவ்வளவு சீர்திருத்தங்கள், எவ்வளவு மாற்றங்கள், எவ்வளவு விஷயங்களையெல்லாம் கொண்டு வந்து உள்ள விட்டாரு. எழுத்துல சொந்த வாழ்க்கையில அப்புறம் போயிடுச்சு அந்த பொண்ணு. அந்த திருமணத்தை முடிச்சாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு அப்புறம் குழந்தை உண்டாகி அதுக்கு சில சடங்குகள் செய்யற நாட்டில் இன்னைக்கு சோழன் அப்படின்னு அவனை கூட்டிகிட்டு வர்றான். வீட்டில் வச்சு சடங்குலாம் பண்ணுறாங்க. அப்போ கொஞ்சம் மனசு மாறுறாங்க. எதுக்கு சொல்கிறேன்னா, அந்த விஷயத்தை பற்றி பேசுறது எனக்கு திரைப்படங்களை பற்றி நாம் நல்ல படங்கள்லாம் எடுக்கல. நம்ம தமிழ் சமுதாயத்தில் நல்ல படங்களை எடுக்கிறதுக்கான தைரிய துணிவு இல்லை. அதுதான் பிரச்சனை. இப்போ நான் சொல்கிறேன், இது படம் எடுத்த எவ்வளோ இருக்குங்களா, ஆனால் சுஜாதாங்கிற பேரை விட்டுருங்க, அந்த அம்மா பேரை விட்டுருங்க, ரங்கராஜன் ராசா ரங்கராஜனை விட்டுருங்க. இது ஒரு தனி படம். மேல்நாட்டு மறுமொழியில் ஒரு படம் வந்தது இல்லை, அது எவ்வளோ யதார்த்தத்துக்கு படமான கதை. ஏன் இதை எடுத்தா என்ன? எடுக்க மாட்டோம். யதார்த்தத்தை சினிமாக்குள்ள கொண்டு வர்றதுக்கு யாரும் இப்போ இவர் படத்தை இவர் முன்னுரையிலே சொல்றாரு. முன்னுரையில ஏன் இந்த குறும்படங்கள் வெற்றி அடைகின்றன, ஏன் இந்த குறும்படங்கள் அரும்படங்களாக மாறுகின்றன என்றால் அவை நடப்பை சித்தரிக்கின்றன, யதார்த்தத்தை சித்தரிக்கின்றன. எதுவுமே மிகைப்படக்கூறல்ங்கிற ஒரு படத்திலே இல்லை. வாழ்க்கையை வாழ்க்கையாக காட்டுகிறார்கள். ஏன்னா படம் பெருசாக பெருசாக ஒரு 3 சைட்டு, 3 ஃபைட்டு, 3 லவ் சாங்கு எல்லாம் சேர்க்க வேண்டியா இருக்குது. வணிக படங்கள், வணிக படம் 1-2 மணி நேரம் ஓடணும்னா தேவையில்லாத எல்லா சடங்கும் உள்ள போகுது. ஆனால் இது எப்படின்னா, குறும்படங்கள் எப்படின்னா ரொம்ப கச்சிதமாக எந்த சீனுக்கு என்ன வேணும், எவ்வளவு வசனம். நம்ம வீரபாண்டிய கட்டவங்களுக்கு எத்தனை பக்கம் வசனம் எழுதியிருப்பார். கலைஞர் கருணாநிதி எத்தனை வசனம் பூம்புகாருக்கு எழுதியிருப்பார். ஹெலன் ஆஃப் ட்ராயின் ஒரு படம் வந்துச்சு, ட்ராயின் ஒரு படம், மொத்தம் 12 பக்கம் தான் வசனம். அது ஆஸ்கார் பரிசு வாங்கிச்சு அந்த படம். அவ்வளவு படத்தில் வசனம் வாழ்க்கையில் நம்ம ரொம்ப வசனங்களை கம்மியாக தான் பயன்படுத்தும். ஆனால் சினிமாவுக்கு நேர்மாறாக போய் சினிமாவில் வசனத்தினுடைய ஆளுகை, சினிமாவில் நடிப்பு. சுஜாதா ஒரு நல்ல ஒரு தடவை சொன்னார். என்னன்னா, ராஜராஜ சோழன் படம் வந்தபோது சிவாஜி கணேசன், கட்டபொம்மன் படம் வந்தபோது சிவாஜி கணேசன் கட்டபொம்மனாக தோன்றி நடித்தார். ஆனால் ராஜராஜ சோழன் படம் வருகிற போது ராஜராஜ சோழன் சிவாஜி கணேசனாக தோன்றி நடித்தார்.
ஓவர் ஆக்ஷன். மிகைப்பட நடிக்கிறது வந்து நமக்கு ரொம்ப சந்தோஷம் கொடுத்தது. மிகைப்படை பேசுறது நமக்கு பக்கமா எடுத்துட்டு வசனத்தை பேசிட்டு அந்த ட்ரெடிஷனுக்கு வந்ததுனால இப்போ இந்த குறும்படங்கள்ல நடிப்பு அளவோட இருக்குது, வசனங்கள் அளவோட இருக்குது, காட்சிகள் அளவோட இருக்குது, எல்லாம் அளவோட கரெக்டா கத்தரிச்சு கிளீனா. அதனால இந்த படங்கள் வெற்றி அடையும். இன்னைக்கு வந்து பெரிய பெரிய பட விழாக்கள்ல குறும்படங்களுக்கு ஒரு இடம் கொடுத்துட்டாங்க. குறும்படங்களுக்கும் ஒரு பரிசு உண்டு, ஆஸ்கர் பரிசு, அந்த பரிசு, இந்த பரிசு. இப்ப இதை பற்றிய அக்கறை தமிழர்களுக்கு உண்டாக வேண்டும் என்கிற ஒரு அக்கறையினால் இந்த நூல் அவரை இந்த கதைகள் அவரை எழுத வச்சிருச்சு. நான் கூட சொன்னேன் தோழர்களுக்கு, நல்ல வேலை குறும்படத்தை பற்றி ஒரு குறுநூறு தான் எழுதியிருக்கிறார். எடுத்தோட கடகடகான படிச்சிருக்கேன். அந்த கதைகள் வந்து எதை குறிக்கின்றது? இதுல மொத்தம் இதுல 11 கதைகள் வந்து வெளிநாட்டு குறும்படங்கள், ஒரு 5 வந்து ஹிந்தி தமிழ் படங்கள், 5 தான் நம்ம படங்கள். மிச்சம் 11 வந்து வெளிநாட்டு படங்கள். வெளிநாட்டு படங்கள்ல ஒரு 90 விழுக்காடு முழுக்க ஈரானிய, எகிப்திய, ஈராக் படங்கள். ஏன் அந்த நாட்டில் குறும்படங்கள் எடுத்து அவங்க வெற்றி அடைகிறாங்கன்னா அங்க சினிமா எடுக்கிறதுக்கு வழி இல்லை. ஒரு பெரிய உலக புகழ் பெற்ற ஆஸ்கர் பரிசு பெற்ற ஒரு ஈரானிய டைரக்டரை வந்து ஜெயிலில் அடைச்சி வச்சிருக்கிறான் ஈரான் அதிகாரம் அரசாங்கம். திருப்பி பரவல எதுக்கோ வந்தான், வந்து நீ காரில் மட்டும் ஊரில் சுத்தலாம், வேற எங்கேயும் போகக்கூடாதுன்னு அவர் காரில் வச்சு ஒரு படம் எடுத்துட்டார். அது ஓடிட்டு இருக்கு. அவன் காரில் தான் இருக்கான்னு விட்டுட்டான். காரில் இருந்தே அவர் எல்லாத்தையும் ஒரு கதையை உருவாக்கி நடிகர்களை உருவாக்கி பிரமாதம் படம் எடுத்துட்டார். டாக்ஸி டிரைவர்னே அதுக்கு பேர். அதனால படங்கள் வந்து இன்னைக்கு ரொம்ப படங்கள் எடுக்கிறதுக்கு படாதவாடு பட்டு இருக்கிறாங்க உலகத்தில். சினிமா எடுக்கிறது சாதாரண கலை இல்லை, சாதாரண வேலை இல்லை. கோடிக்கணக்கில் செலவு பண்ணி எடுக்கக்கூடிய பெரிய படங்கள் தடான்னு தோத்துருது. ஆனால் இந்த குறும்படங்கள் தம்மளவிலே ஒரு நிகழ்ச்சிகள் எழுத்தாளர் இப்படி எடுத்தவொடனே சிறுகதை தான் எழுதுவான், நாவல் எழுத மாட்டாங்க. கொஞ்சம் சிறுகதையெல்லாம் எழுதி பழக்கம் பண்ணிட்டு அப்புறம் நாவலுக்கு போவோம். அது மாதிரி இதில் இருக்கிற எழுத்தாளர்கள் எல்லாமே பெரிய படங்கள் எடுக்க முடியாமல் சிறிய படங்கள் எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா அந்த முஸ்லீம் நாடுகளில் வந்து கருத்து உரிமை கிடையாது, ரொம்பவும் கட்டுப்பாடு. அதனால தான் அந்த நாட்டில் வர படங்களில் ஒரு 3 படம் நான் சொல்கிறேன் பாருங்க. அதே எவ்வளோ அற்புதமான படம் தெரியுங்களா? ஸ்டோன் ஒரு படம். ஸ்டோன் கரெக்டாக ஐயா அதை குறிப்பிட்டிருக்கிறார். என்னென்னா அது ஒரு குறியீட்டு படம். எல்லாரும் போகிற வர்ற சாலையில் ஒரு கல் கிடக்கு. அதில் அவர் ரொம்ப குறிப்பாக அப்படி காட்டுறாரு. சில பேர் வலது பக்கம் போகிறார்கள், சில பக்கம் இடது பக்கம் போகிறார்கள். அதுவும் ஒரு குறியீடு. இங்கே வலதுசாரிகளும் உண்டு, இடதுசாரிகளும் உண்டு. இடதுசாரிகளிலும் வலதுசாரிகள் உண்டு, இடதுசாரிகள் உண்டு, தீவிர இடதுசாரிகள் உண்டு. இப்படி பலதரப்பட்ட ஸ்கூல் ஆஃப் தாட்டுகள் இருக்கக்கூடிய ஒரு வழியில ஒரு கல் கிடக்குது. இந்த கல்லை யார் எடுப்பார்கள், யார் எடுத்து அந்த தடையை தள்ளுவார்கள் என்று அந்த படத்தில் அந்த கேள்வி எழுப்பிக்கிட்டே போறார்கள். இதுதான் ஒரு கதையினுடைய சுருக்கமான தீம், கரு. இன்னொரு படம், வகுப்புல பாடம் நடத்துறாரு ஆசிரியர், ஒரு ஈக்குவேஷன் ஒன்று போடுறாரு. 2 + 2 = 5 அப்படின்னு வருது. எழுதுறாரு. பையன் உடனே எழுதிருச்சு. சார் சார் 4 அப்படிங்கிற வாத்தியார் உதவி பண்றாங்க, தெரியாம எழுதிட்டாரு. சரி பண்றது. நோ 5. வாத்தியார் அட முடியல. பையன் அவங்க ரொம்ப புரியுது. இதுதான் ஈரான் ஈராக் நாட்டின் நிலைமை. எவ்வளவு ஒரு பெரிய அரசியல் விஷயத்தை ஒரு நிமிஷம் 2 நிமிஷத்துக்குள்ள சொல்லிட்டான்.
நேரடியாக அரசியல்லாம் இல்லை. ஒரு சர்வாதிகாரி வந்து எந்த சிந்திப்பானா நான் சொல்றதாண்டா கரெக்டு. இன்னைக்கு நம்ம நாட்டை கட்டுறது அதுதானே. மோடி அரசாங்கம் வந்து துணிஞ்சு தப்பு பண்ண அது இன்னைக்கு அந்த பெண்ணு ஒரு போட்டு பேட்டி கொடுத்துருக்குறாங்க. அந்த மல்யுத்த வீராங்கனை அவங்க எனக்கு தாகத்துக்கு கொடுக்குற தண்ணியில கூட ஏதாவது கலந்துருப்பாங்கன்னு நான் பயந்துக்கிட்டு தண்ணியை குடிக்காம இருந்தேன். என்னங்க இங்கிருந்து போற ஒரு பொண்ணுடைய இப்படியா ஒரு பொண்ணு அனுப்பி வைக்கிறது? நான் வந்து பிரிட்ஜ் பூஷனுடைய அந்த காமல் விவகாரங்களை வெளியே எதிர்த்து போராட்டத்தில் ஈடுபட்டதற்காக என்னை அங்கு அனுப்பக்கூடாது என்பதற்காக எத்தனையோ சதித்திட்டங்கள் தீட்டினார்கள். என்னுடைய அந்த போராட்டத்தை ஒரு படம் எடுக்கக்கூடாது. நம்ம நாட்டில் அதுக்கு சுதந்திரம் உண்டா? தான் தெரியுது நம்ம நாடு எவ்வளவு பெரிய பயங்கரமான நிலைமை. நாமெல்லாம் வந்து ஏதோ கருத்து சுதந்திரமெல்லாம் இருக்குது. காலை எந்திரிச்சு வெளியே போகிறோம் வரலாம், எல்லாம் சுதந்திரமாக எல்லாம் இருக்குது. ஆனால் சரியான சுதந்திரத்தை அறிஞ்சவன் புரிஞ்சவன் ஏதாவது செஞ்சான்னா அவனுக்கு 11 அறிஞர்களை வந்து உள்ளே வச்சிருக்கிறாங்க 3 வருஷமா. அந்த பேப்பரில் வந்து நீங்கள் யாராவது படிச்சீங்களா? அங்கே அங்கே கர்நாடகாவில் ஒரு பெரிய யூனிவர்சிட்டி வைஸ் சான்சலருக்கு தீர்ப்பு தள்ளிட்டாங்க, கல்புர்கிங்கிறவரை. அதே மாதிரி பெங்களூரில் வந்து மைசூரில் எங்கேயோ அந்த அம்மா அந்த அம்மாவை பட்ட பக்கத்தில் தீர்த்து தள்ளிட்டாங்க. கோவிட் பன்சாதே. இப்போ நீங்கள் நினச்சி பாருங்க, ஏன் தமிழ்நாட்டில் இதெல்லாம் நடக்கலைன்னா நீங்கள் திராவிட இயக்கம் ஒரு கேடயம் மாதிரி நம்ம கலைஞர் இப்போதான் பெரியாருடைய அவசியம் புரியாது. ஆனால் அவர் உயிரோடு இருக்கிற போது நம்ம இயேசு எப்படி உயிரோடு இருக்கிற போது புரிந்து கொள்ளப்படவில்லை, புத்தர் இருக்கிற போது புரிந்து கொள்ளப்படும். இதெல்லாம் பெரிய மனுஷர்களுக்கு ஏற்படுற ஒரு நிலைமை போடுறது. வாழுங்காலத்தில் துரத்தப்பட்டவர் தானே நபிகள் நாயகம். இங்கிருந்து அங்க, அங்கிருந்து இங்க. எனவே இதையும் மீறிதான் வரலாற்றில் அவர் இருக்கிறார், கலைஞர் படங்களை போல. அதே போல இந்த படத்திலே வரக்கூடிய ஒவ்வொரு கதையும் அது படம் பாடம்னு ஒரு இடத்துல எழுதியிருக்கிறார். ஒவ்வொரு ஒன்றும் ஒவ்வொரு பாடம். காரில் போகிற ஒரு பெரியவர் அவங்க மனைவி அவங்களும் சந்தோஷமாக பேசிட்டு போகிறாங்க. சிக்னலுக்காக நிற்கிது காரு. அந்த நேரத்தில் ஒரு அந்த நாட்டு கவிஞருடைய கவிதையை எடுத்து அவர் சொல்கிறாரு கணவர். அவர் விட்ட இடத்துலேருந்து அந்த அம்மா சொல்லுது. நீங்கள் நினச்சி பாருங்க, நம்ம ஊரில் எவனாவது கணவன் மனைவி நல்ல கம்பனுடைய அல்லது கண்ணதாசனுடைய எல்லாம் கவிதையை பாடுவாங்களா? தெரியாது. பெண்களை நம்ம வீட்டிலேயே வச்சிருக்கிறோம். அவங்க 2 பேரும் ஒரு 3 வரி அவர் சொல்ல 3 வரி அவர் அந்த அம்மா சொல்லுது. இந்த நேரத்தில் சிக்னலில் வந்து நின்று இன்னொரு காரில் புதுசாக கொண்டாடி சண்டை போட்டுக்கிட்டு ஐயோ ரகலை பண்ணிக்கிட்டு இப்படி பார்க்குறாரு. அந்த குழந்தைய வந்து பின் சீட்டில் உட்கார வச்சுட்டு அவங்க தகராறு பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க, பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இவரால் அதுக்கு மேலே அந்த கவிதையை சொல்ல முடியல. அப்போ ஒரு பையன் வந்து ஏதோ வந்து கேட்க வந்தான். அப்போ அந்த பூச்சல் எடுத்து அந்த பையன்கிட்ட கொடுத்து அந்த போய் அவங்ககிட்ட கொடுப்பா அப்படின்னு ஒரு பூச்சலை கொடுக்குறாங்க. 4 ரூபா அவங்க வாங்கிட்டு போகிறாங்க. சரி, அந்த பையன் இவருக்கு சொல்கிறாருன்னு கொண்டு போய் ஜன்னலை தட்டி என்ன விஷயம் அவர் கொடுக்க சொன்னார், கொடுத்தோம் அப்படிங்கிறார். அவர் அந்த மனைவி கிட்ட கொடுங்க, கொடுத்தவங்க சண்டை நின்று போகும். இவங்க காட்சி எவ்வளவு பிரமாதமாக வந்து வாழ்க்கை நுணுகி நுண்மான் நுழைபுலத்தோட ஒவ்வொரு டைரக்டரும் அந்த காட்சி அமைக்கிறாங்க. அதே மாதிரி பெரியவர் ஒருத்தர் சாலையை தாண்டுறாரு. தாண்டும் போது கையில் வந்து ஒரு ஆப்பிள் பையை வச்சுக்கிட்டு இருக்கிறாரு. சிக்னலில் வந்து எல்லாரும் வேகமாக நடக்கிறாங்க, அவரால் வேகமாக நடக்க முடியல. கையில் வந்து ஒரு இப்படி தூங்கி வைக்கிற ஸ்டாண்டு ஒன்று வச்சுட்டு தான் நடக்கிறார். அதில் பை கீழே வந்து ஆப்பிள் கூட செதறி போகுது. செதறி போன உடனே எடுக்கணும், ஆனால் சிக்னல் வந்து ஓடிட்டு இருக்குது, முடிஞ்சிடும். பின்னால் கார்கள்லாம் நிற்கிது. போனாலும் போட்டுன்னு போட்டு அவர் வேகமாக அவர் டக்கு டக்குன்னு தூங்கி நடக்கிறார். இந்த காரில் இருந்து பார்க்குறவங்க அந்த போலீஸ்காரனும் பார்க்குறான், அந்த டிரைவ் பின்னால் இருக்கிற டிரைவ் பண்ணுறவங்க பார்க்குறாங்க. பார்த்துட்டு அவர்
எவ்வளோ கூட நம்ம பார்க்குறாரு, அந்த சிக்னலை பார்க்குறாரு, அவன் மனசுக்குள்ள என்ன கூட ஐயோ நம்மளால இந்த போக்குவரத்து நின்று கூட அதை பார்த்துக்கிறாரு. பின்னால் இருக்கிறவங்க ஹார்ன் அடிக்க ஆரம்பிச்சிருவான். உடனே எல்லாரும் ஒரு 4-5 பேர் இறங்கி வந்து கடகடன்னு ஆப்பிள் தூக்கி அந்த பையில போட்டு ஓடி போய் பெரியவர். இதுதான் கலெக்டிவ் கான்ஃபிடன்ஸ். ஒரு சமூகம் முகத்தோடு வாழ வேண்டுமானால் இந்த கருணை, பரிவு, அன்பு எல்லாம் இருக்கணும் சமூகத்துல. அதுக்காகத்தானே எல்லா பெரியவர்களும் வந்து அன்புக்காகத்தானே வாழ்ந்துருக்கிறாங்க. வெயிட் பண்ணுவான். அவன் டக்குனு சிக்னல போடல, அந்த கொண்டு போய் கொடுக்கிட்ட வரைக்கும் அவன் அப்படியும்பான். அதுதான் டைரக்ஷன், அதுதான் டைரக்ஷன். ஒவ்வொருத்தரும் அந்த ஒரு சீன ஒரு செயலுக்கு எப்படி எதிர் செயல் புரிகிறார்கள் என்பதை இந்த நுட்பமாக ஆராய்ச்சி செய்து இந்த கதைகள் ஒவ்வொன்றுமே நமக்கு வாழ்நாளில் பாடங்களாக இருக்கிறது என்று சொல்லிக்கொண்டு இவ்வளவு நல்ல நூலை நமக்கு படைத்த நமது ராமானுஜ மகாகமன் அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு நான் என் திரையை முடித்துக் கொள்கிறேன்.